ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் டூஸ் ஐடி தமிழ். இன்றைக்கி நம்ம லினக்ஸ் நெட்வொர்க்கிங் சீரியஸோட எபிசோட் 4 பற்றி தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் எபிசோடில் பிங் கமாண்டை பற்றி நம்ம தெளிவாக பார்த்துருந்தோம். இப்போது நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட் நேம் அண்டு டிஎன்எஸ் ரெசல்யூஷன். லினக்ஸ் சர்வர் அட்மினிஸ்ட்ரேஷனில் ஹோஸ்ட் நேம் கரெக்டாக கான்ஃபிகர் பண்ணுறது ரொம்ப முக்கியங்க. அதே மாதிரி டிஎன்எஸ் ஒர்க் பண்ணலைன்னா வெப்சைட் ஓப்பன் ஆகாது, சர்வர் கம்யூனிகேட் பண்ண முடியாது. அதனால் இன்றைக்கி நம்ம ஹோஸ்ட் நேம் பற்றியும் அப்புறம் டிஎன்எஸ் ரெசல்யூஷனை பற்றியும் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நெக்ஸ்ட் ஸ்லைடுக்குள்ளே மூவ் ஆகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு வந்துட்டோம். இந்த ஸ்லைடில் நம்ம என்ன அஜெண்டா எட்டு வந்திருக்கோம்னா இன்றைக்கி ஹோஸ்ட் நேம் பேசிக்கை பற்றி நம்ம கவர் பண்ண போகிறோம். ஹோஸ்ட் நேம் சிடிஎல் அப்படிங்கிற ஒரு கமாண்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். /etc ஹோஸ்ட் நேம் ஃபைலு அது எதுக்காக யூஸ் ஆகுது, அது என்ன பண்ணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். டிஎன்எஸ் பேசிக்கை பற்றி நம்ம கவர் பண்ண போகிறோம். அப்புறம் என்எஸ் லுக்கப் கமாண்ட் அதை பற்றி ஒரு வியூ பார்க்க போகிறோம். அப்புறம் டிக் கமாண்ட் அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாகவும் பார்க்க போகிறோம். ஃபைனலாக ஒரு டெமோவை பார்த்துட்டு அப்புறம் ட்ரபிள் ஷூட்டிங்கோட ஸ்டெப்ஸ் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண போகிறேன். ஓகேங்க, கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவுட்புட்டில் என்ன பார்க்கணும், அது என்ன மீனிங்னு நம்ம டீட்டெயிலாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு மூவ் ஆகிடலாம். ஓகே, இந்த ஸ்லைடில் நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னாக்க ஹோஸ்ட் நேம் பேசிக்ஸ். ஸோ ஹோஸ்ட் நேமோட பேசிக்ஸை பற்றி தான் நம்ம இந்த ஸ்லைடில் கவர் பண்ண போகிறோம். ஹோஸ்ட் நேம்னா சர்வருக்கு நம்ம கொடுக்குற ஒரு பேர் தாங்க. நமக்கு ஒரு பேர் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு சர்வருக்கும் நம்ம ஒரு பேரை கொடுப்போம். அந்த பேரை வச்சு தான் நம்ம ஃபர்தராக ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஓகேங்களா, அந்த ஒரு பர்பஸ்க்காக நம்ம சர்வருக்கு ஒரு பேர் வைப்போம். அதுதான் ஹோஸ்ட் நேம்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள்னாக்க சர்வர் வந்து வெப் சர்வர்னாக்க அதை வெப் சர்வர் அப்படின்ட்டு மீன் பண்ணுறோம். இப்போ டிபி சர்வர்னால் டிபி சர்வர் அப்படின்ட்டு ஒரு நேம் கொடுக்குறோம். இல்லை சர்வர் 1 இல்லை சர்வர் 2 அந்த மாதிரி ஒரு நேம் கொடுத்து அந்த சர்வரை வந்து நம்ம கால் பண்ணுவோம். அந்த ஒரு நேம் தான் ஹோஸ்ட் நேம்னு சொல்கிறோம். ஓகேங்களா, மனுஷங்களுக்கு எப்படி ஒரு நேம் வந்து ஈஸியாக புரியுதோ அதே மாதிரி கம்ப்யூட்டருக்கு வந்து ஐபி வந்து ரொம்ப முக்கியம். அந்த ஐபியை வச்சு தான் அது வந்து புரிஞ்சுக்கிடும். ஸோ அட்மின்ஸ் வந்து மோஸ்ட்லி ஹோஸ்ட் நேமை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, இந்த ஹோஸ்ட் நேமை நம்ம செக் பண்ணுறதுக்கு என்ன கமாண்டை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட் நேம் சிடிஎல் அப்படிங்கிற ஒரு கமாண்டை பற்றி தான் இங்கே சொல்லியிருக்கோம். ஹோஸ்ட் நேம் சிடிஎல்னாக்க இந்த கமாண்டு வந்து கரண்ட் ஹோஸ்ட் நேமு அப்புறம் ஓஎஸோட இன்ஃபர்மேஷன் என்ன ஓஎஸ் இருக்குது இந்த சர்வரில் அதையும் அப்புறம் கர்னலோட வெர்ஷனையும் ஆர்கிடெக்சரு இந்த எல்லாத்தையும் நமக்கு டிஸ்பிளேவாக காட்டிடும். இந்த கமாண்டு தான் ஹோஸ்ட் நேம் சிடிஎல் அப்படிங்கிற ஒரு கமாண்டு. ஓகேங்களா, ஓகே, இந்த ஹோஸ்ட் நேம் சிடிஎல் அவுட்புட்டில் நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபீல்டு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டேட்டிக் ஹோஸ்ட் நேம்னு ஒரு ஃபீல்டு இருக்கும். அந்த ஸ்டேட்டிக் ஹோஸ்ட் நேம்னாக்கா நத்திங் பட் பர்மனெண்ட் ஹோஸ்ட் நேம்ங்க. ரீபூட் பண்ணாலும் இது வந்து சேஞ்ச் ஆகவே ஆகாது. ஓகேங்களா, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ட்ரான்சியன்ட் ஹோஸ்ட் நேம்னாக்க இப்போ நம்மளோட சர்வர் டிஹெச்சிபியில் கனெக்ட் ஆகிருந்தனாக்கா அதுவாக ஒரு ஹோஸ்ட் நேமை அசைன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிஹெச்சிபினாக்கா அது ஒரு டெம்பரவரியாக ஒரு ஹோஸ்ட் நேமை உங்களுக்கு அசைன் பண்ணும். அதுதான் வந்து ட்ரான்சியன்ட் ஹோஸ்ட் நேம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ப்ரெட்டி ஹோஸ்ட் நேம்னாக்கா டிஸ்பிளேக்கு நம்ம ஒரு பர்பஸ்க்காக கொடுப்போம். நமக்கு வந்து இப்போ ஷார்ட்டான ஒரு ஹோஸ்ட் நேம், இப்போ எல்லாருக்குமே ஒரு ஷார்ட் நேம் இருக்கும். ஓகேங்களா, இப்போ வந்து ரமேஷ் பாண்டியன் அப்படின்னு ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம்னாக்கா ஆர்பி அப்படின்னு கூப்பிட்றோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி தான் இதை வந்து டிஸ்பிளே பர்பஸ்க்காக இந்த ப்ரெட்டி ஹோஸ்ட் நேமை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஹோஸ்ட் நேம் வந்து சேஞ்ச் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னாக்க ஒரு சிஸ்டத்தில் நம்ம ப்ரீவியஸாக ஒரு வீடியோவை லினக்ஸ் குவிக் லேர்னிங் அப்படின்னு ஒரு வீடியோவில் ஹோஸ்ட் நேம் சிடிஎலை பற்றி நம்ம தெளிவாக கவர் பண்ணியிருக்கோம். நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கலைன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் பார்த்துக்குங்க. இந்த ஹோஸ்ட் நேம் சிடிஎல் அப்படிங்கிற கமாண்டை வச்சு தான் இந்த சர்வரோட ஹோஸ்ட் நேமே நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். அது எப்படின்னாக்கா அதுக்கு ஃபுல் கமாண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட் நேம் சிடிஎல் ஸ்பேஸ் செட்
host name ஸ்பேஸ் அந்த நியூ ஹோஸ்ட் நேமோட நேம் கொடுத்துடணுங்க. இந்த மாதிரி தான் நம்ம ஒரு சர்வரில் ஒரு ஹோஸ்ட் நேமை எப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே, இந்த கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ணாக்க பெர்மனண்ட்டாக ஹோஸ்ட் நேம் வந்து அப்டேட் ஆகுங்க. ஓகேங்களா? ஸோ ப்ரொடக்ஷனில் ஹோஸ்ட் நேம் சேஞ்ச் பண்ணும்போது அப்ளிகேஷன் மானிட்டரிங் டூலு அப்புறம் எஸ்எஸ்ஹெச் கான்ஃபிகரேஷன் இம்பேக்ட் இருக்கான்னு வெரிஃபை பண்ணுங்கள். இதை வெரிஃபை பண்ணாமல் நம்ம ஹோஸ்ட் நேம் வந்து சேஞ்ச் பண்ணவே கூடாது. இல்லைன்னா ப்ரொடக்ஷன் இம்பேக்ட் வரும், பெரிய அளவில் நமக்கு பாதிப்பு ஏற்படும். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக முன்னாலேயே நமக்கு வந்து அப்ளிகேஷன் அப்புறம் மானிட்டரிங் டூலு இல்லை எஸ்எஸ்ஹெச் கான்ஃபிகரேஷன் வந்து இந்த ஹோஸ்ட் நேம் டிபெண்ட்டாக இருக்கா அப்படிங்கிறத ஒரு செக் பண்ணிக்கிடணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு நம்ம மூவ் ஆகிடலாம். ஓகே, இந்த ஸ்லைடில் நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா /etc ஹோஸ்ட் ஃபைலை பற்றி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ /etc ஹோஸ்ட் ஃபைல்னாக்கா நத்திங் பட் இது வந்து லோக்கல் ஹோஸ்ட் நேமோட ஒரு டேட்டாபேஸ்னே சொல்லலாம். இந்த லோக்கல் ஹோஸ்ட் நேமோட டேட்டாபேஸ் வந்து இந்த ஃபைலில் தான் நமக்கு சேவ் ஆகிருக்கும். இதைத்தான் வந்து /etc ஹோஸ்ட் ஃபைல்னு சொல்லுவோம். டிஎன்எஸ்க்கு முன்னாடி லினக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு இந்த ஃபைலை தான் செக் பண்ணும். இந்த ஃபைலை செக் பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு அடுத்ததாக வந்து டிஎன்எஸ்கே மூவ் ஆகும். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃபைலில் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு லோ பேக் அட்ரஸ் இருக்கும். பை டிஃபால்ட்டாக வந்து 127.0.0.1 ஸ்பேஸு அப்புறம் லோக்கல் ஹோஸ்ட் அப்படிங்கிற ஒரு லோ பேக் அட்ரஸ் வந்து இதில் பை டிஃபால்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஹோஸ்ட் என்ட்ரி நமக்கு நம்மளோட ஹோஸ்ட் ஐபியையும் ஹோஸ்ட்டோட நேமையும் ஹோஸ்ட் ஐபியும் இங்கே நம்ம ஒரு டேட்டாபேஸாக நம்ம வச்சுக்கிட்டோம்னாக்க ஃபஸ்ட்டு நம்ம பிங் பண்ணோம்னாக்க /etc ஹோஸ்ட் ஃபைலை மட்டும்தான் ஃபஸ்ட்டு செக் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் டிஎன்எஸ்க்கு போகும். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட ஐபி வந்து 192.168.1.15 அப்படின்னு கொடுத்துட்டு நம்மளோட ஹோஸ்ட் நேம் வந்து டெமோ சர்வர் அப்படின்னு கொடுத்துட்டோம்னாக்க வந்து டெமோ சர்வர் பிங் ஸ்பேஸ் டெமோ சர்வர் அப்படின்னு கொடுத்தோம்னாக்க இந்த டேட்டாபேஸை தான் போய் பார்க்கும். இந்த டேட்டாபேஸில் நமக்கு என்ட்ரி இருந்துச்சுனாக்க அந்த சர்வருக்கு என்ன ஐபியோ அதை வந்து நம்ம பிங்கில் கொண்டு வந்துடலாம். அதைத்தான் இங்கே சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு டேட்டாபேஸ். இந்த ஹோஸ்ட் நேமுக்கு வந்து லோக்கல் ஹோஸ்ட் நேமுக்கு வந்து ஒரு டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து ஒரு டெமோவாக நம்ம பார்த்துடலாம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சில டீட்டெயில்ஸை கோத்ரூ பண்ணிக்கலாம். ஓகேங்க. ஸோ யூஸ் கேசஸ் இது எதுக்கெல்லாம் இந்த /etc ஹோஸ்ட் ஃபைலை மோஸ்ட்லி வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா டிஎன்எஸ் இல்லாத ஒரு என்விரான்மெண்ட்டுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிடலாம். இல்லைன்னா டெஸ்டிங் பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை டெம்பரவரியாக மேப் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் இந்த /etc ஹோஸ்ட் நேம் ஃபைலில் வந்து என்ட்ரி போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கிடலாம். ஸோ காமன் மிஸ்டேக்கு நம்ம என்னென்ன பண்ணுவோம் இந்த /etc ஹோஸ்ட் நேமில் வந்து /etc ஹோஸ்ட் நேம் ஃபைலில் வந்து காமனாக என்ன மிஸ்டேக் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா ராங்கான ஐபியை வந்து மேப் பண்ணி விட்ருவோம். அது வந்து அப்ளிகேஷன் ராங்கான சர்வருக்கு வந்து கனெக்ட் ஆகும். ஸோ அந்த ஒரு மிஸ்டேக் நம்ம ஹியூமன் எரராக நம்ம பண்ணுவோம். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம டீட்டெயிலாக ஒரு பேக்கப் எடுத்து வச்சுக்கணும். பிஃபோர் மாடிஃபைங் த ஃபைல் நம்ம வந்து ஒரு பேக்கப் எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம கரெக்டான ஹோஸ்ட் நேமில் என்ட்ரு பண்ணுறோமா அப்படிங்கிறத தரவாக செக் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த /etc ஹோஸ்ட் நேம் ஃபைலை நீங்கள் எப்படி எடிட் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து VI எடிட்டரை வச்சு நம்ம எடிட் பண்ணிக்கலாம். VI ஸ்பேஸ் /etc/host அப்படின்னு கொடுத்தோம்னாலே அந்த ஃபைல் வந்து ஓப்பன் ஆயிரும். அதுக்குள்ளே போய்ட்டு இன்சர்ட் மோடில் போய்ட்டு நம்ம எடிட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு VI எடிட்டரை பற்றி ஒரு சூப்பரான டாபிக் வேணும், உங்களுக்கு ஒரு லெசன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னாக்கா ஆல்ரெடி நாங்கள் ப்ரீவியஸ் வீடியோவில் கவர் பண்ணியிருக்கோம். அதனோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் நீங்கள் பார்த்துக்குங்க. ஓகேங்களா? இந்த இதில் என்ட்ரியை போட்டு இந்த /etc ஹோஸ்ட் ஃபைலில் என்ட்ரி போட்டு நம்ம சேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம லோக்கல் டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணிட்டோம்னாக்க நம்ம எந்த ஐபிக்கு நம்மளோட லோக்கல் ஹோஸ்ட் நேமுக்கு பிங் பண்ணாக்க அது ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளோட லோக்கல் ஐபி எடுத்துகிட்டு வந்து நமக்கு கொடுக்கும்.
ஓகேங்களா? ஸோ அதான் இன்றைக்கி ஒரு டெமோவாக பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு ஸ்லைடுக்கு மூவ் ஆயிடலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்லைடில் நம்ம என்ன கொண்டு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா என்எஸ் லுக்கப். என்எஸ் லுக்கப் அது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிஎன்எஸ் சர்வர்கிட்ட ஒரு கொயரியை அனுப்பி டொமைனுக்கு கரஸ்பாண்டிங் ஐபி அட்ரஸை வந்து ரீட்ரைவ் பண்ணுறதுக்காக நம்ம இந்த என்எஸ் லுக்கப் கமாண்டை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு google.comக்கு ஒரு கொயரியை அனுப்பி அந்த டிஎன்எஸ் சர்வர்கிட்ட ஒரு கொயரியை அனுப்பி இந்த google.comக்கு எனக்கு வந்து கரஸ்பாண்டிங் ஐபி எடுத்து வந்து எனக்கு கொடு அப்படின்னு சொல்லுவோம். அதை சொன்னோம்னாக்க அது அந்த டொமைனில் போய்ட்டு அந்த .com அப்படிங்கிற ஒரு டொமைனில் போய்ட்டு சர்ச் பண்ணி நமக்கு அந்த google.comக்கு என்ன ஐபியோ அந்த ஐபியை வந்து நமக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். அதுதான் அந்த ஒரு பர்பஸ்க்காக தான் இந்த என்எஸ் லுக்கப் அப்படிங்கிற ஒரு கமாண்டை யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த என்எஸ் லுக்கப் அவுட்புட்டில் வந்து நம்ம முக்கியமாக என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க சர்வர் இருக்குங்க. சர்வர் வந்து எந்த டிஎன்எஸ் சர்வர் வந்து கொயரிக்கு வந்து ஆன்சர் பண்ணுது அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்ஸ் இருக்கும். இந்த சர்வரை வந்து நம்ம அந்த சர்வருங்கிற இடத்துல வந்து எந்த டிஎன்எஸ் கொயரிக்கு வந்து ஆன்சர் பண்ணுது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இருக்கும். அதை நம்ம நோட் பண்ணிக்கணும். இன்னொன்று பார்த்திங்கன்னா நேம் இருக்கும். அந்த ரெக்வஸ்டட் டொமைன், அதாவது நம்ம எந்த டொமைனுக்கு வந்து ரெக்வஸ்ட் பண்ணுமோ அதனோட நேம் இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ இன்னொன்று பார்த்திங்கன்னா அட்ரஸுங்கிற ஒரு செக்ஷன் இருக்கும். அந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா ரிசால்வ் பண்ணப்பட்ட ஐபி இருக்கும். அந்த டொமைனுக்கு வந்து என்ன ஐபி கிடைச்சதோ அந்த ஐபி இருக்குங்க. அந்த ரிசால்வ் பண்ணப்பட்ட ஐபி வந்து அந்த அட்ரஸ் அப்படிங்கிற ஒரு செக்ஷனில் இருக்கும். இதெல்லாம் வந்து முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய அந்த அவுட்புட்டில் வந்து முக்கியமாக பார்க்க வேண்டிய செக்ஷன்ஸ். ஓகேங்களா? இப்போ வந்து சப்போஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து அவுட்புட் வந்து என்எக்ஸ் டொமைன் அப்படின்னு வந்துச்சுனாக்க டொமைனே எக்ஸிஸ்டில் இல்லை அப்படின்னு அர்த்தங்க. இல்லை கனெக்ஷன் டைம்ட் அவுட் அப்படின்னு வந்துச்சுனாக்க டிஎன்எஸ் ரீச்சபிளாக இல்லை அப்படின்னு அர்த்தங்க. இல்லை அதையும் இந்த ரெண்டுமே வரல, உங்களுக்கு சர்வர் கெனாட் ஃபைண்ட் அப்படின்னு வந்துச்சுனாக்க டிஎன்எஸ் ரெக்கார்டு வந்து மிஸ்ஸிங்காக இருக்குது அப்படின்னு அர்த்தங்க. ஸோ ரியல் டைம் ட்ரபிள் ஷூட்டிங்கில் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண கமாண்டு இதுங்க. ஸோ இந்த கமாண்டை யூஸ் பண்ணுற இந்த கமாண்டை முதல் யூஸ் பண்ணி நம்ம ரியல் டைமில் வந்து ஒரு நெட்வொர்க் ட்ரபிள் ஷூட்டிங் பண்ண போகிறோம் அப்படின்னாக்க நம்ம என்எஸ் லுக்கப் போட்டு பார்த்து அது வந்து கரெக்டாக ஒரு ஐபியை கொடுக்குதா இல்லையா அப்படின்னு பார்க்குறதுக்காக இந்த கமாண்டை யூஸ் பண்ணி தான் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? இது மோஸ்ட்லி வந்து லினக்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற ஒரு கமாண்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்லைடுக்கு போயிடலாம். ஓகே, இங்கே நெக்ஸ்ட் ஸ்லைடில் என்ன கொண்டு வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னாக்க டிக் கமாண்ட் கொண்டு வந்திருக்கோம். ஸோ டிக் கமாண்ட் வந்து இது ஒரு அட்வான்ஸ்டு டிஎன்எஸ் ட்ரபிள் ஷூட்டிங் டூல்னே சொல்லலாங்க. இந்த டூலை யூஸ் பண்ணி நிறையா இன்ஃபர்மேஷனை நம்ம கேதர் பண்ண முடியும். அப்படி என்னென்னலாம் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இங்கே சப்போஸ் டிக் ஸ்பேஸ் google.com அப்படின்னு போட்டோம்னாக்க இங்கே வந்து சில இம்பார்ட்டன்ட் செக்ஷன்ஸ்லாம் இருக்குது. அது என்னென்ன செக்ஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் செக்ஷன் ஒன்று இருக்கும். அந்த கொஸ்டின் செக்ஷனில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா என்ன டொமைன் வந்து நம்ம கொரி பண்ணோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து இந்த கொஸ்டின் செக்ஷனில் இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆன்சர் செக்ஷன் இருக்கும். இந்த ஆன்சர் செக்ஷனில் ரிட்டர்ன்டு ஐபி அட்ரஸ் இருக்கும். என்ன ஐபி வந்து நமக்கு கிடைச்சதோ அந்த ஐபி வந்து இந்த ஆன்சர் செக்ஷனில் இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அத்தாரிட்டி செக்ஷன் இருக்கும். அந்த அத்தாரிட்டி செக்ஷன் நத்திங் பட் இது யார் வந்து அத்தாரிட்டி இந்த டிஎன்எஸ் டீட்டெயில்ஸை எடுத்துக்கிட்டாங்க அந்த அத்தாரிட்டி டிஎன்எஸ் டீட்டெயில்ஸ் வந்து இந்த அத்தாரிட்டி செக்ஷனில் இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா கொயரி டைம் இருக்குங்க. இந்த கொயரி வந்து எவ்வளோ நேரம் எடுத்துக்குச்சு அப்படிங்கிற ஒரு டைம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்புறம் இது வந்து எந்த டயத்தில் அது என்றைக்கு நடந்தது அந்த டேட்டும் இருக்கும். இதில் எப்போ வந்து இந்த கொயரி நடந்துச்சு அப்படிங்கிற அந்த டேட்டும் இருக்கும் இதில். ஓகேங்களா? ஸோ அது எப்படி அப்படிங்கிறத நம்ம ஃபர்தராக டெமோவில் பார்த்துருவோம். அதுக்கு முன்னால் இதில் வந்து சில ஸ்டேட்டஸ்லாம் நமக்கு காட்டும். அந்த ஸ்டேட்டஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நோ எரர் அப்படின்னு ஒரு ஸ்டேட்டஸ் காட்டுச்சுன்னு வச்சுங்க. அது வந்து கொயரி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சது அப்படின்னு அர்த்தங்க. இல்லை நமக்கு சர்வ் ஃபெயில் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்படின்னு ஒரு ஸ்டேட்டஸ் காட்டும். அப்படி ஒரு ஸ்டேட்டஸ் காட்டுச்சுனாக்கா அது வந்து டிஎன்எஸ் இஷ்யூவாக இருக்கும் அப்படின்ட்டு நம்ம
அச்சீவ் பண்ணிக்கணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா என்எக்ஸ் டொமைன் அப்படின்ட்டு ஒரு ஸ்டேட்டஸும் காட்டும். அப்படின்னாக்கா அது டொமைனே இல்லை அப்படின்னு அர்த்தங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி சில ஸ்டேட்டஸ் எல்லாம் காட்டும். அந்த ஸ்டேட்டஸுக்கு வந்து இது தாங்க மீனிங். நோ எரர்னாக்கா சக்ஸஸ்ன்னு அர்த்தம். எதுவுமே எரர் இல்லை அப்படின்னு அர்த்தம். சர்வ் ஃபெயிலியர்னாக்கா சர்வர் ஃபெயிலியர், அதாவது டிஎன்எஸ் இஷ்யூவாக இருக்குது அப்படின்னு அர்த்தங்க. இன்னொன்று என்எக்ஸ் டொமைன் அப்படின்னாக்கா டொமைனே இல்லை அப்படின்னு அர்த்தங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஸ்டேட்டஸ். இதுதான் வந்து இந்த ஸ்டேட்டஸோட டைப்ஸு. ஓகேங்களா? இந்த டைப்ஸை வச்சு நம்ம என்னென்ன இந்த அவுட்புட் வந்து என்னென்ன நமக்கு ஸ்டேட்டஸை காமிக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட முடியும். ஸோ என்டர்பிரைஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து மோஸ்ட்லி டிக் யூஸ் பண்ணுவாங்க. பிகாஸ் இந்த அவுட்புட் வந்து டீட்டெயில்டாக இருக்கும். இந்த டீட்டெயிலான அவுட்புட்டை வச்சு நம்ம நிறையா இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிட முடியும். அந்த ஒரு பர்பஸ்க்காக இந்த டிக் கமாண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான டூலாக பார்க்கப்படுது. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு மூவ் ஆயிடலாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைடு வந்து டெமோ ஃப்ளோ. ஓகே, ஸோ நம்ம ஃபைனலாக வந்து டெமோ ஃப்ளோவுக்கு வந்தாச்சு. ஸ்டெப் 1 நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட் நேம் சிடிஎல் அப்படிங்கிற கமாண்டை ரன் பண்ண போகிறோம். இந்த கமாண்டை ரன் பண்ணுறதுக்கு நம்ம விஎம்மில் லாகின் பண்ணிக்கணும். ஸோ விஎம்மில் ஆல்ரெடி லாகின் பண்ணிட்டேன். ஸோ வாங்க விஎம்குள்ளே போயிடலாம். சாரி. ஓகேங்க, இப்போ நான் விஎம்குள்ளே வந்துட்டேன். ஹோஸ்ட் நேம் சிடிஎல், இந்த கமாண்டோட ஃபுல் வீடியோ நான் உங்களுக்கு ப்ரீவியஸாக போட்டிருக்கேன். லினக்ஸ் குவிக் லேர்னிங் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் இந்த கமாண்ட் வந்து நான் ஃபுல்லாக கவர் பண்ணியிருப்பேன். நீங்கள் அதை பார்க்கலைன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் பார்த்துக்குங்க. இப்போது நம்ம என்டர் பண்ணிக்கலாம். என்டர் பண்ணால் என்ன அவுட்புட் கிடைக்குதுன்னு பார்த்துடலாம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு நிறையா அவுட்புட் கிடைக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டிக் ஹோஸ்ட் நேம் வந்து நமக்கு கிடைச்சிருது. அப்புறம் வந்து ஐகான் நேம் கிடைக்குது. கம்ப்யூட்டர் நேம் வந்து கம்ப்யூட்டர் -VM அப்படிங்கிறது கிடைச்சிருது. இங்கே மிஷின் ஐடி கிடைக்குது, பூட் ஐடி கிடைக்குது. விர்ச்சுவலைசேஷன் வந்து என்ன விர்ச்சுவலைசேஷன் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத காட்டிடுது. அப்புறம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் காட்டிடுது. சாரி. அப்புறம் பார்த்திங்கன்னா கர்னல் வெர்ஷன், என்ன வெர்ஷன் யூஸ் பண்ணுறோம், என்ன ஆர்கிடெக்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் காட்டியது. அப்புறம் ஹார்ட்வேர் மாடல், என்ன ஹார்ட்வேர் மாடல் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் நமக்கு தெளிவாக காட்டிடுது. ஓகேங்களா? இதுதாங்க இந்த ஹோஸ்ட் நேம் சிடிஎல் கமாண்டோட அவுட்புட். அப்புறம் டீட்டெயில்டு எக்ஸ்பிளனேஷன். ஓகேங்களா? உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளனேஷன் வேணும் அப்படின்னாக்கா மறக்காமல் அந்த வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள். ஸோ தட் இந்த ஹோஸ்ட் நேம் சிடிஎலோட என்டையர் டீட்டெயில்ஸை நீங்கள் கவர் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம் ஸ்லைடில். ஓகே, ஸ்லைடில் வந்து ரெண்டாவதாக என்ன கொடுத்துருக்கோம்னாக்க view/etc host entry அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ /etc host entryயை நம்ம வியூ பண்ணி பார்த்துடலாம். அதுக்கு நம்ம விஎம்குள்ளே போயிடலாம். ஓகே, விஎம்குள்ளே வந்தாச்சு. இப்போ நான் வியூ பண்ணுறதுக்கு கேட் கமாண்டை யூஸ் பண்ணுவோம். /etc host அப்படின்னு கொடுத்துட்றேன். ஹோஸ்ட் ஃபைலை வியூ பண்ணி பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லூபேக் அட்ரஸ் இருக்குது. லூபேக் அட்ரஸ் வந்து லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்னே வந்துடுது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த ஹோஸ்ட் நேமோட ஐபி நான் கொடுத்துருக்கேன். இந்த ஹோஸ்ட் நேமோட ஐபி பார்த்தீங்கன்னா 192.168.1.15 அதுதாங்க இந்த ஹோஸ்ட் நேமோட ஐபி. அப்புறம் இந்த ஹோஸ்ட் நேம், இந்த சர்வரோட ஹோஸ்ட் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நேம் கொடுத்துருப்போம் பார்த்தீங்களா, அந்த நேம் தான் இது. demo-linux-server1 அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போது இந்த demo-linux-server1க்கு நான் வந்து பிங் பண்ண போகிறேன். அது பிங் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இப்போ பிங் பண்ணுறேன். பிங் பண்ணால் நமக்கு பிங் ஆகுது, ரெஸ்பான்ஸ் வருது. ஓகே, நான் Ctrl+C ப்ரெஸ் பண்ணிவிட்டு கேன்சல் பண்ணிக்கிறேன். இந்த பிங் கமெண்ட்டை பற்றி உங்களுக்கு டீட்டெயில்டாக ப்ரீவியஸ் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். மறக்காமல் அந்த வீடியோவையும் நீங்கள் பாருங்கள். அதனோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஓகேங்களா?
இப்போ வந்து இது நமக்கு பிங் ஆகுது. இதுக்கு வந்து நமக்கு என்ன ஐபி கிடைச்சிருக்கு, இந்த ஹோஸ்ட் நேமுக்கு வந்து என்ன ஐபி கிடைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 192.168.1.15 அதுதான் வந்து இங்கே கரெக்ட்டா நமக்கு வருது. ஸோ, நமக்கு வந்து கரெக்ட்டான அவுட்புட் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேங்களா? இந்த ஹோஸ்ட் நேமுக்கு வந்து நான் என்எஸ் லுக்கப் போட போறேன். என்எஸ் லுக்கப் போட்டுட்டு இந்த ஹோஸ்ட் நேம் குடுக்குறேன். ஸோ இது டொமைன் கிடையாது. இது டொமைன் இல்லாததுனால நமக்கு இங்கே என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, சர்வர் கேனாட் ஃபைண்ட் டெமோ லினக்ஸ் சர்வர் 1 அந்த வந்து டொமைன் வந்து என்எக்ஸ் டொமைன் அப்படின்னாக்கா, இப்படி ஒரு டொமைனே இல்லை அப்படின்ட்டு நமக்கு ஒரு அவுட்புட் வருது. இது வந்து சர்வர் நேம். ஓகேங்களா? இதே இந்த என்எஸ் லுக்கப்பை யூஸ் பண்ணி நம்ம வந்து google.comக்கு பார்த்துடலாம். அது பார்க்குறதுக்கு முன்னால் இது வந்து இப்போ பிங் ஆகுது. சப்போஸ் இங்கே என்ட்ரி இருந்தால் பிங் ஆகுது. இங்கே என்ட்ரி இல்லாட்டி பிங் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்த்துடலாம். ஓகே. ஸோ அதுக்கு வந்து இந்த ஃபைலை மாடிஃபை பண்ணணும். ஐ மீன் /etc ஹோஸ்ட் ஃபைலை வந்து நம்ம மாடிஃபை பண்ணணும். மாடிஃபை பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், விஏ எடிட்டரை யூஸ் பண்ண சொல்லியிருந்தோம். ஸோ விஏ எடிட்டரை யூஸ் பண்ணோம். நம்ம விஏ ஸ்பேஸ் /etc ஹோஸ்ட் இந்த விஏ எடிட்டரை யூஸ் பண்ணி நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் வந்து இப்போ இன்சர்ட் மோடில் போய்க்கிறேன். இன்சர்ட் மோடில் போயிட்டு இப்போ நம்ம இதை ரிமூவ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ நான் ரிமூவ் பண்ணுறேன், உங்களுக்கு டெலீட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? டெலீட் பண்ணியாச்சு. டெலீட் பண்ணிட்டு இந்த ஃபைலை நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ சேவ் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், கேட் கமாண்டை யூஸ் பண்ணி மறுபடியும் /etc ஹோஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்றேன். நமக்கு வந்து என்ட்ரி எதுவுமே இல்லை. இப்போ வந்து இந்த டெமோ லினக்ஸ் சர்வர் 1 வந்து பிங் பண்ணி பார்ப்போம், பிங் ஆகுதா இல்லையான்ட்டு. பிங் ஸ்பேஸ் டெமோ லினக்ஸ் சர்வர் 1 கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பிங் ஆகலை. பிங் டெமோ லினக்ஸ் சர்வர் 1 நேம் ஆர் சர்வீஸ் நாட் நோன் அப்படின்னு வருது. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து இங்கே என்ட்ரி போட்டோம்னா லோக்கல் டேட்டா பேஸு, இந்த லோக்கல் டேட்டா பேஸில் நமக்கு இந்த என்ட்ரி இருக்குது. நம்ம /etc ஹோஸ்ட் ஃபைல் என்ன சொல்லியிருந்தோம், ஹோஸ்ட் நேமோட லோக்கல் டேட்டா பேஸ்ன்னு சொல்லியிருந்தோம். நம்ம லோக்கல் டேட்டா பேஸில் நம்ம ஹோஸ்ட் நேமோட டீட்டெயில்ஸ் கொடுக்கவே இல்லை. அதனால நமக்கு இங்கே ரிட்டன் வரவே இல்லை. இங்கே ரிட்டன் வரணும் அப்படின்னாக்கா நம்ம வந்து இங்கே என்ட்ரி கொடுத்தாகணும். ஓகேங்களா? ஓகே. ஸோ மறுபடியும் நான் இந்த ஃபைலை போய் எடிட் பண்ண போகிறேன். ஸோ இன்னொன்று உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு வந்து சப்போஸ் நீங்கள் டிஹெச்பி யூஸ் பண்ணீங்க அப்படின்னாக்கா, சப்போஸ் நீங்கள் லோக்கல் ரவுட்டரோ இல்லை மோடமோ யூஸ் பண்ணி நீங்கள் இன்டர்நெட்டில் கனெக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாக்கா, இது இந்த ஃபைலில் என்ட்ரி இருந்தாலும் இல்லாட்டியும் உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். உங்களோட ஐபி வந்து கிடைச்சிரும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, காமனாக இது வந்து லோக்கல் டேட்டா பேஸை செக் பண்ணும். ஐ மீன் /etc ஹோஸ்ட் ஃபைலை வந்து செக் பண்ணும். இங்கே வந்து என்ட்ரி இருந்தாலோ இல்லாட்டியோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, /etc nswitch.conf ஃபைலை போய் பார்க்கும். அங்கே வந்து நீங்கள் என்ன என்ட்ரி போட்டிருக்கீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து இங்கே வந்து அவுட்புட் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து என்னோட /etc ஹோஸ்ட் நேம் ஃபைலை nswitch.conf ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இது வந்து ஸ்லைட்லேயே இல்லை, உங்களுக்கு வந்து எக்ஸஸாக ஒரு சின்னதாக ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன், அதை நீங்கள் பார்த்துக்குங்க. ஓகேங்களா? ஸோ நான் வந்து cat /etc nswitch.conf அப்படிங்கிற ஒரு ஃபைல் இருக்குது. இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுறேங்க. இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி காமிக்கிற பாருங்கள். இங்கே வந்து பாருங்கள், ஹோஸ்ட் அப்படின்ட்டு பார்த்தீங்களா, இந்த ஹோஸ்ட் வந்து ஃபைலு அப்புறம் டிஎன்எஸ் மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் நமக்கு வந்து அந்த /etc ஹோஸ்ட் ஃபைலில் என்ட்ரி இருந்தாலும் இல்லாட்டியும் நமக்கு வந்து இது வந்து நமக்கு வந்து எரர் அடிச்சிச்சு. இப்போ வந்து இங்கே நான் ஒன்று ஆட் பண்ண போகிறேன். பை டிஃபால்ட்டாக வந்து இந்த இதில் இங்கே வந்து என்ன என்ட்ரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நான் இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். /etc nswitch.conf ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே வந்து பை டிஃபால்ட்டாக நமக்கு மை ஹோஸ்ட் நேம் இருக்குங்க. மை ஹோஸ்ட் நேம் இப்படி தான் வந்து இந்த ஃபைல் இருக்கும். ஆக்சுவலாக வந்து நான் இந்த என்ட்ரியை வந்து ரிமூவ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் இந்த மை ஹோஸ்ட் நேம்ங்கிற ஒரு என்ட்ரி வந்து இல்லை. இங்கே வந்து மை ஹோஸ்ட் நேம்ங்கிற என்ட்ரி வந்து நான் போட்டுட்டேன். இப்போ நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த ஃபைலை சேவ் பண்ணிட்டேங்க.
இந்த ஃபைலை சேவ் பண்ணிவிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா இதை நம்ம க்ரப் பண்ணி பார்த்துடலாம். cat/etc nsswitch.conf க்ரப் மை ஹோஸ்ட் நேம் அப்படின்னு கொடுத்துறேன். மை ஹோஸ்ட் நேம் ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மை ஹோஸ்ட் நேம் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. யூஸ் சிஸ்டம்டி ஹோஸ்ட் நேம்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. மை ஹோஸ்ட் நேம். இப்போது எனக்கு வந்து அதே மறுபடியும் உங்களுக்கு காமிச்சிடறேன். /etc/host ஃபைலை உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன். இங்கே வந்து எனக்கு என்ட்ரி எதுவுமே இல்லை. என்னோடய லோக்கல் ஹோஸ்ட்டை பற்றி என்னோடய ஹோஸ்ட் நேமோட என்ட்ரி போடவே இல்லை. ஆனால் இங்கே வந்து nsswitch.confல டிஃபால்ட்டாக என்ன என்ட்ரி இருக்கோ அதை அப்படியே நான் வச்சுக்கிறேன். இங்கே வந்து என்ட்ரி இருந்துச்சு, நான் தான் ரிமூவ் பண்ணியிருந்தேன். இப்போ மறுபடியும் அந்த என்ட்ரி ஆட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம பிங் பண்ணி பார்ப்போம். பிங் ஸ்பேஸு என்னோட சர்வர் நேம் கொடுக்குறேன், ஹோஸ்ட் நேம் கொடுக்குறேன். இப்போ பிங் ஆகுதா ஆகலையா அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ வந்து நமக்கு பிங் ஆகும். ஏன்னா வந்து இங்கே மை ஹோஸ்ட் நேம்னு போட்டிருக்கோம், அதனால் பிங் ஆகிதான் ஆகும். வந்து இங்கே லோக்கல் டேட்டாபேஸ் செக் பண்ணணும். அது செக் பண்ணிவிட்டு இல்லை என்ட்ரி இல்லை அப்படின்னாக்கா டேரெக்டாக இந்த ஃபைலுக்கு தான் போகும். இந்த ஃபைலில் என்ன என்ட்ரி போட்டிருக்கு, மை ஹோஸ்ட் நேம், அதாவது என்னோட லோக்கல் டேட்டாபேஸ் சிஸ்டம் டியோட ஹோஸ்ட் நேம் என்னது, அந்த ஹோஸ்ட் நேமுக்கு என்ன ஐபி செட் ஆகிருக்கோ அந்த ஐபியை வந்து எடுத்துகிட்டு வந்து கொடு அப்படின்ட்டு இந்த ஃபைலை கால் பண்ணி நமக்கு ஒரு அவுட்புட் வந்து கிடைச்சிரும். ஓகேங்களா. அதை பார்த்துடலாமா. பார்த்தீங்களா. இப்போ வந்து இந்த ஹோஸ்ட் நேமுக்கு வந்து இதுதான் அவுட்புட், இதுதான் வந்து ஐபி அப்படின்ட்டு நமக்கு கொடுக்குது. இந்த ஐபி செக் பண்ணுறதுக்கு Ctrl+C கொடுத்துட்றேன். இந்த ஹோஸ்ட் நேம் என்னோட சர்வருக்கு வந்து இதுதான் ஐபியா அப்படின்னு பார்க்குறதுக்கு ஹோஸ்ட் நேம் ஸ்பேஸ் கேபிட்டல் ஐ அப்படின்னு கொடுத்தோம்னாக்கா ஆமாம் என்னோடய ஹோஸ்ட் நேமுக்கு வந்து இதுதான் ஐபி. இன்னும் உங்களுக்கு தெளிவாக தெரியும்னா ஐபி ஸ்பேஸ் ஏ அப்படின்னு கொடுத்துட்றேன். இந்த ஐபி ஸ்பேஸ் ஏ கமாண்டு அதெல்லாம் வந்து நம்ம ப்ரீவியஸ் பிங் வீடியோவில் பிங் கமாண்டை பற்றி படிச்சிருந்தோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக கவர் பண்ணியிருப்போம். நீங்கள் மறக்காமல் அந்த வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய ஈத்தர்நெட் கார்டுக்கு வந்து இந்த ஐபி தான் கொடுத்துருக்கு. கரெக்டான ஐபி தான் இங்கே ரிசால்வ் ஆகுது. ஸோ நம்ம /etc/nsswitch.conf ஃபைலில் பை டிஃபால்ட்டாக இந்த ஹோஸ்ட் நேம் மை ஹோஸ்ட் நேம்ங்கிற ஒரு என்ட்ரி இருந்துச்சுனாக்கா நீங்கள் உங்களோட லோக்கல் டேட்டாபேஸ் ஃபைல் /etc ஹோஸ்ட் ஃபைலில் என்ட்ரி போட்டாலும் போடலாட்டியும் உங்களுக்கு வந்து பிங் ஆகத்தான் செய்யும். ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து இப்போது ரவுட்டரில் கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி மெத்தடு உங்களுக்கு ஆகத்தான் செய்யும். ஓகேங்களா. ஸோ அதனால தான் உங்களுக்கு சின்னதாக ஒரு டிப்ஸ் கொடுத்துருந்தேன். nsswitch.conf ஃபைலு நீங்கள் கோத்ரூ பண்ணணும். உங்களுக்கு பிங் ஆச்சுனாக்கா நீங்கள் அங்கே ஒரு என்ட்ரி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் கோத்ரூ பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி அது மாடிஃபை பண்ண வேணாம். பை டிஃபால்ட்டாக என்ன இருக்கோ அதையே வச்சுக்கோங்க. உங்களோட ஹோஸ்ட் என்ட்ரியும் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்ம் டிஎன்எஸ் லுக்கப் யூஸிங் என்எஸ் லுக்கப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது என்எஸ் லுக்கப் கமாண்டை யூஸ் பண்ணி நம்ம டிஎன்எஸ் லுக்கப்பை நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சொல்லியிருந்தோம் பிங் கமாண்ட் டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாலேயே என்எஸ் லுக்கப் google.comக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதை பார்த்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ns lookup ஸ்பேஸ் google.com வெயிட் பண்ணுங்கள், google.com கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணுறேன். என்ட்ரு பண்ணனாக்கா இங்கே வந்து நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருந்தேன், சர்வர்னு ஒன்று காட்டும். அதாவது கூகுள் என்எஸ் லுக்கப்போட அவுட்புட்டில் நமக்கு என்ன மெயினாக பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சர்வர் அப்படிங்கிற ஒரு அவுட்புட் வரும். ஓகேங்களா. அந்த சர்வர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த டிஎன்எஸ் சர்வர் வந்து கொயரிக்கு ஆன்சர் பண்ணுது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான். எனக்கு வந்து இந்த சர்வர் தான் வந்து என்னோட கேட்வே தான் இந்த google.com அப்படிங்கிற ஒரு டொமைனுக்கு வந்து ஆன்சர் பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நேம் அப்படிங்கிற இடத்த பார்க்க சொல்லியிருந்தோம். நேம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த டொமைனுக்கு வந்து கொயரி பண்ணுறோமோ அதனோட நேம் இங்கே இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதனோட நேம் வந்து இங்கே காட்டுது. அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அட்ரஸ் அப்படிங்கிற இடத்த பார்க்க சொல்லியிருந்தோம். அட்ரஸ் அப்படிங்கிற இடத்துல நம்ம என்ன டொமைனுக்கு வந்து கொயரி பண்ணமோ அந்த டொமைனுக்கு வந்து என்ன ஐபி அட்ரஸ் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து இங்கே அட்ரஸுங்கிற இடத்துல நமக்கு இருக்கும். இதெல்லாம் வந்து முக்கியமான செக்ஷன் அப்படின்னு சொல்லியிருந்தோம்.
ஓகேங்களா? சப்போஸ் நமக்கு என்எக்ஸ் டொமைன் அப்படின்னு வந்துச்சுனாக்கா, டொமைனே இல்ல அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ அந்த அவுட்புட்ட கொண்டு வரதுக்கு, இப்போ நான் பை டிஃபால்ட்டா என்எஸ் லுக்கப் ஸ்பேஸ் சும்மா ரேண்டமா டைப் பண்ணிவிட்டு .காம்னு குடுக்குறேங்க. ஒரு லெட்டர் டைப் பண்ணிவிட்டு .காம்னு குடுக்குறேன். இதுக்கு வந்து இந்த டொமைனுக்கு வந்து நம்ம என்எஸ் லுக்கப் போட்டு டிஎன்எஸ் லுக்கப் பார்க்க போறோம். இதுக்கு வந்து எந்த மாரி அவுட்புட் கிடைக்குதுன்னு பார்த்துரலாம். ஓகே. இங்க பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த சர்வர் மூலியமா தான் போகுது. போயிட்டு இங்க என்ன குடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சர்வர் கேனாட் ஃபைண்ட் அப்புறம் இந்த டொமைன் நேம் குடுத்துருக்காங்க. நம்ம ரேண்டமா அடிச்சோம் பார்த்தீங்களா, அந்த டொமைன் நேம் குடுத்துட்டு, இங்க என்எக்ஸ் டொமைன் அப்படின்னு குடுத்துருக்காங்க. இந்த என்எக்ஸ் டொமைன் அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, டொமைன் வந்து எக்ஸிஸ்ட்டா இல்ல அப்படின்னு அர்த்தம். இந்த மாரி ஒரு டொமைனே கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லுது. ஓகேங்களா? அதுதான் இந்த என்எக்ஸ் டொமைனோட அர்த்தம். ஓகேங்களா? இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, கனெக்ஷன் டைம்ட் அவுட்ன்னு வரும். சப்போஸ் டொமைன் இருந்தும் அந்த டொமைனை வந்து ரீச் பண்ண முடியல அப்படின்னாக்க, கனெக்ஷன் டைம்ட் அவுட் அப்படின்ட்டு நமக்கு ஒரு மெசேஜ் வரும். அதனால அப்போ நம்ம அஸ்யூம் பண்ணிக்கணும், ஓகே டொமைனை வந்து நம்மளால ரீச் பண்ண முடியல அப்படின்ட்டு நம்ம அஸ்யூம் பண்ணிக்கிடணும். இன்னொன்னு பார்த்தீங்கன்னாக்க, நம்ம வந்து இப்போ சர்வர் கேனாட் ஃபைண்ட் அப்படின்ட்டு வரும். சர்வர் கேனாட் ஃபைண்டுனாக்க டிஎன்எஸ் ரெக்கார்டு வந்து மிஸ்ஸிங்காக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த அந்த இதுதான் வந்திருக்கு. ஒரு நிமிஷம் கைஸ், நான் ஐ திங்க் உங்களுக்கு இது ஓகே. ஸோ புட்டி செஷனை ஷேர் பண்ணலன்னு நினைக்கிறேன். 1 செகண்ட் போடுங்க. ஸோ புட்டி செஷன் இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஸோ புட்டி செஷனில் பாருங்கள். சாரி, இன்னொரு நான் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இங்கே என்எஸ் லுக்கப் google.comனு பார்த்தீங்கன்னாக்கா, அதில் வந்து இந்த சர்வர் மூலிமா தான் நமக்கு இந்த google.comக்கு ஆன்சர் கிடைக்குது அப்படின்ட்டு நம்ம சொல்லணும். ஓகேங்களா? இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நேம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த செக்ஷனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த நேம்ங்கிற செக்ஷன் பார்த்தீங்கன்னா, எந்த டொமைனுக்கு வந்து நம்ம கொரி பண்ணுறோமோ அந்த டொமைனோட நேம் இங்கே இருக்குங்க. அப்புறம் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா, எந்த டொமைனுக்கு வந்து நம்ம கொரி பண்ணுமோ அந்த டொமைனோட ஐபி அட்ரஸ் இங்கே நமக்கு கிடச்சிருங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் முக்கியமான செக்ஷனாக இந்த என்எஸ் லுக்கப் அவுட்புட்டில் பார்க்க வேண்டியது. ஓகேங்களா? இன்னொன்று பார்த்தீங்கன்னா, என்எக்ஸ் டொமைன் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். இந்த என்எஸ் லுக்கப் அவுட்புட்டில் வந்து சில அவுட்புட் வந்து நமக்கு என்எக்ஸ் டொமைன் அப்படின்னாக்க ஒரு வேல்யூ, ஐ மீன் என்எக்ஸ் டொமைன்னாக்க என்ன மீன் பண்ணுது, அப்புறம் டிஎன்எஸ் ரீச் ஆகலாட்டி அதுக்கு என்ன மீன் பண்ணுது, அப்புறம் டிஎன்எஸ் வந்து சர்வர் கேனாட் ஃபைண்டுனாக்கா அதுக்கு என்ன மீன் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம ரேண்டமாக ஒரு இது போட்டிருக்கோம். ஐ மீன் ஒரு ரேண்டமாக ஒரு டொமைன் ரேண்டமாக ஒரு இதை டைப் பண்ணிட்டு .காம்னு போட்டேன். ஒரு டொமைன் நேம் ரேண்டமாக போட்டுட்டு அதை வந்து என்எஸ் லுக்கப் பண்ணுறேன், டிஎன்எஸ் லுக்கப் பண்ணுறேன். பார்த்தோம்னா நமக்கு சர்வர் கேனாட் ஃபைண்ட் அப்படின்னு வருது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்எக்ஸ் டொமைன் அப்படின்னே வந்துடுது. இந்த என்எக்ஸ் டொமைனுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னாக்கா, டொமைனே எக்ஸிஸ்ட் இல்லை, இந்த மாதிரி ஒரு டொமைனே கிடையாது அப்படின்னு சொல்லுது. சர்வர் கேனாட் ஃபைண்டு அப்படின்னாக்கா டிஎன்எஸ் ரெக்கார்டு வந்து மிஸ்ஸிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லுது. இன்னும் சம்டைம்ஸ் வந்து என்ன ஆகுனாக்கா, டொமைனே இருக்கும், இந்த கனெக்ஷன் டைம்ட் அவுட் அப்படின்ட்டு வரும். கனெக்ஷன் டைம்ட் அவுட் அப்படின்னாக்கா டிஎன்எஸ் வந்து ரீச்சபிளாக இல்லை அப்படின்ட்டு நம்ம அஸ்யூம் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ ரியல் டைம் ட்ரபிள் ஷூட்டிங்கில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுற கமாண்ட் பார்த்திங்கன்னா என்எஸ் லுக்கப் கமாண்டை தான் யூஸ் பண்ணுவோம் மோஸ்ட்லி. ஓகேங்க. நெக்ஸ்ட்டு ஸ்லைடுக்கு மூவ் ஆகிடலாம். நெக்ஸ்ட்டு ஸ்லைடில் என்ன கொடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே நம்ம க்ளோசிங்க்கு வந்துட்டோங்க. ஸோ க்ளோசிங்கில் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சாரி இன்னொரு கமாண்டையும் நம்ம பார்க்கணும். டிக் கமாண்ட். ஓகே, ஸோ டிக் கமாண்டில் என்ன கொடுத்துருக்கோம், நெக்ஸ்ட்டு ஸ்லைடு வந்து இது கிடையாது. 1 செகண்ட் பாருங்கள், ப்ரீவியஸ் ஸ்லைடுக்கு மூவ் ஆகிக்கிறேன். ஓகே, டிக் கமாண்ட். இந்த டிக் கமாண்டை பற்றி நம்ம டீட்டெயில்டாக இப்போ பார்க்க போகிறோம். இந்த டிக் கமாண்டில் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த டிக் கமாண்ட் வந்து ஒரு அட்வான்ஸ்டு டிஎன்எஸ் ட்ரபிள் ஷூட்டிங் டூல். ஓகேங்களா? இந்த டிஎன்எஸோட டீட்டெயிலை நமக்கு டீட்டெயில்டாக கொண்டு வர்றது தான் இந்த டிக் கமாண்டோட வேலை. ஓகேங்களா? அப்படி என்னென்ன டீட்டெயில்ஸை கொண்டு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நமக்கு சில செக்ஷன் சொல்லியிருந்தோம். கொஸ்டின் செக்ஷனு, ஆன்சர் செக்ஷனு, அத்தாரிட்டி செக்ஷன்ஸு, அப்புறம் கொரி டைம் இதெல்லாம் காட்டும், அப்புறம் ஸ்டேட்டஸ் காட்டும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதை ஒரு டெமோவை இப்போ பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா அதுக்கு விஎம்குள்ளே லாகின் பண்ணிக்கலாம்.
நான் விஎம்குள்ளே வந்துட்டேன். ஸ்க்ரீனை வந்து கிளியர் பண்ணிக்கிறேங்க, அப்படின்னா தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிவிட்டேன். இப்போ டிக் கமாண்ட் போடுறேன். டிக் ஸ்பேஸ் google.com அப்படின்னு போட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். இதில் வந்து கொஸ்டின் செக்ஷன் இருக்குது. இப்போ இந்த கொஸ்டின் செக்ஷனில் எந்த டொமைனுக்கு வந்து நம்ம கொரி பண்ணமோ அந்த டொமைனோட டீட்டெயில்ஸ் இருக்கும் இங்கே கொஸ்டின் செக்ஷனில். இன்னொன்று ஆன்சர் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா எந்த டொமைனுக்கு வந்து நம்ம கொரி பண்ணமோ அந்த கொரியோட அவுட்புட் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த டொமைனுக்கு வந்து என்ன ஐபியோ அந்த ஐபி வந்து இங்கே நமக்கு கிடச்சிருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா கொரி டைம் கிடச்சிருக்கு, எவ்வளோ டைம் எடுத்துக்கிடுச்சு இந்த கொரி பண்ணுறதுக்கு, எத்தனை மில்லி செகண்ட் எடுத்துருக்கு அப்படின்னு பாருங்கள். இன்னொன்று வந்து எந்த சர்வர் மூலிமா நமக்கு இந்த கொரி கிடச்சிச்சு, இந்த அவுட்புட் கிடச்சிச்சு அப்படின்னாக்கா அதனோட டீட்டெயில்ஸும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா எப்போ வந்து இந்த கொரி நடந்துச்சு அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் இங்கே கொடுத்துருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்க மெசேஜ் சைஸ் ரிசீவ்டு, அதாவது எவ்வளோ மெசேஜ் சைஸ் வந்து ரிசீவ் ஆகிருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட்டஸ் பார்க்கணும், ஸ்டேட்டஸுங்கிற ஒரு செக்ஷன் பார்க்கணும். இந்த ஸ்டேட்டஸுங்கிற செக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இங்கே வந்து நோ எரர் அப்படின்னாக்கா எந்த எரருமே இல்லை, நமக்கு வந்து கொரி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. இதே இது வேறு ஒரு எரர் வந்துச்சுன்னா, ஐ மீன் சர்வர் ஃபெயில் அப்படின்ட்டு வரும். SERV ஃபெயில் FAIL அப்படின்ட்டு காட்டும். அப்படின்னாக்கா டிஎன்எஸ் இஷ்யூவாக இருக்கலாம். டிஎன்எஸ் இஷ்யூவாக இருந்தாக்கா சர்வர் ஃபெயில் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ் காட்டும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா NX டொமைன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ் காட்டும். அப்படின்னாக்கா அந்த டொமைனே இல்லை அப்படின்ட்டு அர்த்தங்க. அதையும் நம்ம பார்த்துடலாம். அதே தான் உங்களுக்கு ரேண்டமாக ஒரு டொமைனுக்கு வந்து நம்ம டிக் பண்ணுவோம். அதுக்கு வந்து டிக் கமாண்டை யூஸ் பண்ணிவிட்டு சும்மா ரேண்டமாக அடிச்சுட்டு .com அப்படின்னு கொடுக்குறேன். இந்த டொமைனுக்கு வந்து நம்ம இப்போ டிக் பண்ண போகிறோம். டிக் பண்ணுறது ஒன்றும் இல்லைங்க, டிக்னானது ஆழமாக பார்க்குறது, ஆழமாக தோன்றுறது தான் டிக் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. இந்த டொமைனை வந்து நம்ம ஆழமாக தோண்டி பார்க்க போகிறோம். அப்படி என்ன தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நான் என்ட்ரு பண்ணிக்கிறேன். என்ட்ரு பண்ணே பாருங்கள், நமக்கு கொஸ்டின் செக்ஷனில் இந்த டொமைன் தான் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத காட்டிடுச்சு. அப்புறம் ஆன்சர் செக்ஷனே இல்லை பாருங்கள், நமக்கு ஆன்சர் கிடைக்கல. ஏன்னா இந்த மாதிரி ஒரு டொமைனே இல்லை. ஏன்னா நமக்கு ஸ்டேட்டஸ்லேயே தெரிஞ்சிருச்சு இந்த மாதிரி ஒரு டொமைனே இல்லைன்னு. NX டொமைனாக்க இந்த மாதிரி ஒரு டொமைனே கிடையாது. அதனால நமக்கு ஆன்சர் செக்ஷன் வந்து 0. ஓகேங்களா. ஆன்சர் செக்ஷனே கிடையாது அப்படின்னு வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அத்தாரிட்டி செக்ஷனில் இவங்க தான் அத்தாரிட்டி எடுத்துக்கிட்டாங்க. ஐ மீன் இந்த டொமைன் மூலிமா தான் நமக்கு அத்தாரிட்டி எடுத்து நமக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிறத இந்த அத்தாரிட்டி செக்ஷன்லேயும் காமிச்சிருக்கு. ஓகேங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னா கொரி டைம் கிடச்சிருக்கு, சர்வர் டீட்டெயில்ஸ் கிடச்சிருக்கு, ஐ மீன் எந்த சர்வர் மூலிமா நமக்கு இந்த கொரி நடந்துச்சு அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. அப்புறம் எப்போ கிடச்சிச்சு, எப்போ இந்த கொரி நடந்துச்சு அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் இருக்குது. அப்புறம் மெசேஜ் சைஸ் எவ்வளவு அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இவ்வளோ டீட்டெயில்ஸ் நம்ம கேதர் பண்ணியிருக்குது. ஸ்டேட்டஸையும் நம்ம பார்த்தாச்சு, டிஃப்ரெண்ட் ஸ்டேட்டஸும் நம்ம வியூ பண்ணி பார்த்தாச்சு. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்லைடுக்கு மூவ் ஆயிடலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்லைடில் பார்த்தோம்னாக்கா டெமோ ஃப்ளோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா ஹோஸ்ட் நேம் யூஸ் பண்ணி நம்ம ஹோஸ்ட் நேம் சிடிஎல் கமாண்டை யூஸ் பண்ணி நம்ம ஹோஸ்ட் நேம் பார்த்தாச்சு. அந்த ஹோஸ்ட் நேம் சிடிஎல்ல என்னென்ன அவுட்புட் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்தாச்சு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா /etc ஹோஸ்ட் ஃபைலில் நம்ம வியூ பண்ணியும் பார்த்தாச்சு, மாடிஃபை பண்ணியும் நம்ம பார்த்தாச்சு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்ம் டிஎன்எஸ் லுக்கப் யூஸிங் NS லுக்கப் இதுவும் பார்த்தாச்சு. NS லுக்கப்பை யூஸ் பண்ணி என்னென்ன செக்ஷனை வந்து நம்ம வியூ பண்ணணும், என்னென்ன செக்ஷனை வந்து நோட்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்த்தாச்சு. யூஸ் டிக் ஃபார் டீட்டெயில்டு டிஎன்எஸ் இன்ஃபோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா டிக் கமாண்டை யூஸ் பண்ணி நம்ம என்னென்ன டீட்டெயில்ஸை கேதர் பண்ண முடியும், அப்புறம் அதில் என்னென்ன செக்ஷனை வந்து நம்ம நோட்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு மூவ் ஆகிக்கலாம். ஓகே, நம்ம க்ளோசிங்க்கு வந்துட்டோங்க. க்ளோசிங்கில் நமக்கு என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஹோஸ்ட் நேம் அண்டு டிஎன்எஸ் ரெசல்யூஷன் ஆர் கீ ஃபார் நெட்வொர்க்கிங். ஆமாங்க, இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கரெக்டு தான். ஹோஸ்ட் நேமும் டிஎன்எஸ் ரெசல்யூஷன் வந்து நெட்வொர்க்கிங் வந்து ஒரு கீ மாதிரி. ஸோ இது இல்லாமல் நம்ம நெட்வொர்க் வந்து ட்ரபிள் ஷூட் பண்ண மாட்டோம். ஹோஸ்ட் நேமும் டிஎன்எஸ் ரெசல்யூஷனும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் உங்களோட லேப்டாப்பில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள்.
உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலோ நீங்கள் மறக்காமல் கமெண்டில் கேளுங்க. உங்களுக்கு இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். இதில் ஹோஸ்ட் நேமை வந்து எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ட்டு இதில் சொல்லியிருந்தாங்க. கமெண்ட் மட்டும் கொடுத்துருந்தேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ப்ரீவியஸ் ஸ்லைடுக்கு போகிறேன். ஓகே, இங்கே வந்து கமாண்ட் மட்டும் கொடுத்துருக்கோம். பட் இந்த கமாண்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு நான் எனக்கு கீழே ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அதை மறக்காமல் இந்த லிங்க்கை கோத்ரூ பண்ணுங்கள். இந்த ஹோஸ்ட் நேம் சிடிஎலை பற்றி தெளிவாக நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். இந்த ஹோஸ்ட் நேம் சிடிஎல் கமாண்டை யூஸ் பண்ணி என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நாங்கள் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம். அந்த வீடியோவை நீங்கள் மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் டெக்டோஸ் ஐடி தமிழுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோக்கு கீழே எபிசோட் 4ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் லினக்ஸ் லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக்கையும் தட்டி விடுங்க. ஸோ தட் நான் அடுத்தடுத்த வீடியோ போடுறது வந்து உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ இன்றைக்கி வீடியோவில் அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். Until then, bye from Tech2 IT Tamil. Thank you.